ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி ஃபேப்ரிக் மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கும், அதனால ப்ரீத் பண்ண ஈஸியாக இருக்கும். ஈஸி மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸில் நான் 12 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன், 12 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் 2 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 பீஸையும் ஒண்ணா வச்சிருக்கேன். 2 பீஸையும் ஒண்ணா வச்சுட்டு இந்த சைடு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இது மேலே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச் எடுத்து மேலே வச்சு 2 இன்ச் எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு தட்டு எடுத்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் வச்சு ரவுண்டா வரைஞ்சிக்கிறேன். கர்வா வரும். இது மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ இதை விரிச்சு பார்த்தா இந்த ஷேப்ல வரும். இது மாதிரி 2 பீஸ் வரும். இப்போ இந்த பீஸை நான் மடிச்சு வச்சு 1/2 இன்ச் வச்சு இந்த கார்னர்ல இந்த ஓரமா வச்சு 1/2 இன்ச்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பீஸ்லயும் 1/2 இன்ச் இந்த ஓரமா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஸ்ட்ரைட்டா நான் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன் 2 பீஸ்லயும். இந்த பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேல இந்த பீஸோட நல்ல பக்கம் வர மாதிரி ஒண்ணா வச்சிருக்கேன். இந்த சைடும் லைன் போட்டிருக்கேன் 1/2 இன்ச் எடுத்து. இப்போ இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் 1/4 இன்ச்ல நீங்க தையல் போடணும். இந்த சைட்ல இருந்து இது வரைக்கும் 1/4 இன்ச். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இந்த சைடும் தையல் போடக்கூடாது. இப்போ இந்த லைன்ல இருந்து ஆர வச்சு நான் 1/4 இன்ச்ல தையல் போட்டு இது வரைக்கும் மட்டும் போட்டுட்டு வரேன். இதே மாதிரி நான் கீழேயும் போட்டுடுறேன். இப்போ இந்த சைடும் ஓப்பனா இருக்கும். 2 சைடும் ஓப்பனா இருக்கும். இப்போ இதை நான் திருப்பிடுறேன், அப்பதான் நல்ல பக்கம் மேல வரும். இப்போ இங்க தைக்காம இருக்கு. இந்த கிளாத் எல்லாம் உள்ள ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க தையல் போடணும். இதே மாதிரி இந்த சைடும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் உள்ள ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு தையல் போடணும். தையல் போட்டாச்சு. இப்போ இதை மடிச்சு சென்டரா மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மடிச்சு கீழ் சைடும் நடுவில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 3/4 இன்ச் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்கிறதுல வச்சு 3/4 இன்ச் நான் வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த சைடும் 3/4 இன்ச் வச்சு 3 டைம் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் கீழேயும் 3 மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் வச்சு 3 டைம் மார்க் பண்ணியிருக்கேன் 2 சைடும்.
இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுல இருந்து ஒரு சின்ன மடிப்பு வச்சு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணா தைக்கும் போது ஈஸியாகவும் நீட்டாகவும் இருக்கும். சின்ன சின்ன மடிப்பா வைக்கணும். நான் மடிப்பு வந்து லெஃப்ட் சைட் பார்த்துருக்க மாதிரி நான் மடிப்பு வச்சிருக்கேன். லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி சின்ன மடிப்பு வச்சு பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு ரைட் சைடு பார்த்த மாதிரி நான் மடிப்பு சின்ன சின்னதா வச்சு பின் பண்ணிக்கிறேன். மடிப்பு வந்து இப்போ வந்து இங்க வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி வச்சிருக்கேன். பின் பண்ணிட்டேன். இப்போ இதை ஸ்ட்ரைட்டா நீங்க தையல் போடணும். பின்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தையல் போடணும். பின்ன எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோல்டு பண்ணிருக்கிறது மேல கை வச்சு தையல் போடுங்க. அப்பதான் அந்த மடிப்பு கலையாம இருக்கும். தையல் போட்டாச்சு. இப்போ இந்த ஓரத்துல இப்படி மடிச்சு நான் ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கிறேன். இதை இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்டு பண்ணி நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ எலாஸ்டிக் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். 9 இன்ச் எலாஸ்டிக் வந்து 2 பீஸ் எலாஸ்டிக் வந்து 9 இன்ச்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எலாஸ்டிக்கை மாஸ்கோட கோர்த்து நான் முடிச்சு போட்டுடுறேன். நீங்க ஸ்டிச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடுறேன். அவ்வளோதான், மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது 2 பக்கம் மடிப்பு வச்சனால ஈஸியா விரிஞ்சு கொடுக்கும். அதனால பிரீத் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓல்டு கிளாத்தை எப்படி வேஸ்ட் பண்ணாம ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் நான் இந்த சேனல்ல போடுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.